Student, 12th standard chapter 2 like example 2.31 simplify first sum number 1 1 plus I whole power 18 okay 2.13 ல ஒரு 3 sums கொடுத்துறாங்க அதுல first sums கம்ப்ளீட் பண்ண போறோம் 1 plus I whole power 18 க்கு first number simplification பண்ணி ஒரு final answer கொடுக்க போறோம் ஓகேவா அது first 1 plus I ஓட polar form நமக்கு தெரியும் நமக்கு 1 plus polar form தெரியும் r into cos theta plus I into sin theta okay 1 plus I க்கு ஈக்குவலா ஃபார்ம் r cos theta plus I sin theta ஃபர்ஸ்ட் நான் x வேல்யூ ரியல் பார்ட் I யோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது அது இமேஜினரி பார்ட் y வேல்யூ r வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் theta வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் r = root of x square y square r = 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் 1 plus 1 2 அப்ப r வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா நெக்ஸ்ட் நான் ஆல்பா வேல்யூ அப்ப ஆல்பாக்கு tan inverse of modulus of y by x ஏன் மாடுலஸ் ஃபார்ம் பண்றோம்னா இந்த வேல்யூ நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவா தான் கன்சிடர் பண்ணணும் ஓகே அப்ப y க்கு 1 x க்கு 1 1/1 1 அப்ப tan inverse எப்ப 1 வரும் நமக்கு by by 4 க்கு 1 வேல்யூ வரும் நெக்ஸ்ட் நமக்கு ஆல்பா வேல்யூ யூஸ் ஆகல தீட்டா வேல்யூ தான் யூஸ் ஆகுது அது நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணோம் இந்த x வேல்யூ y வேல்யூ நான் 2 டைம்ஸ் பாசிட்டிவ் வந்துச்சுனா எத்தனை குவாட்ரண்ட்ல இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் 4 குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் நமக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது என்னடா பேசிக் இதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 2 times positive வந்துச்சுனா theta equal to alpha இப்போ ஆல்பா வேல்யூ முன்னாடியே ஃபைண்ட் பண்ணிட்டோம் by by 4 ஓகே வேல்யூ இது சப்ஸ்டிட் பண்ணலாமா 1 plus I equal to r க்கு root 2 into cos by by 4 plus I sin by by 4 இப்போ whole power 18 இருக்குதா அப்ப whole power 1 plus I whole power 18 equal to root 2 whole power 18 into cos by by 4 plus I sin by whole power 18 இப்போ இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் காஸும் plus I sin இருந்துச்சுனா டி மார் தியரம் ஃபாலோ பண்ணலாம் பவர்ல கிட்ட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் ஓகே அப்ப நான் 18 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க 18 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 18 வந்து செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா 18 வந்து 9 டைம்ஸ் இருக்கும் 4 வந்து 2 டைம்ஸ் இருக்கும் அதே சேம் 9 டைம்ஸ் 2 டைம்ஸ் அப்ப 9 by 4 plus I sin by 4 இந்த root 2 whole power 18 root 2 whole square whole power 9 சொல்லலாமா ஏனா 9 to 18 இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுனா ரிமைனா இருக்கும் 2 வரும் இந்த whole power 9 இது சேமா இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் 9 by 2 plus I sin 9 by 2 இப்போ இதுக்கு டேபிள் வேல்யூ ஃபார்ம் பண்ண முடியாது இதுக்கு என்ன யூஸ் பண்றோம் cos 4pi plus pi by 2 சொல்லலாம் plus I sin 4pi plus pi by 2 இது எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க 4 into 2 8pi plus pi by 2 அப்ப 9pi by 2 கரெக்ட் ஆகுது ஓகே அப்ப cos வந்து ஈவன் நம்பர்ல வந்துனா ஆனா நமக்கு plus pi by 2 ரிமைனிங் அப்படியே சேம் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும் அதே சேம்னா இதே 4pi னா ஃபோர்த் குவாட்ரண்ட்னா அதே சேம் pi by 2 இருக்கும் இப்போ pi by 2 cosனாவே கண்டிப்பா 90 டிகிரி வந்து 0 sin டைம்ஸ்னா நமக்கு 1 இருக்கும் sin pi by 2 1 1 into I அப்ப நெக்ஸ்ட் நமக்கு அப்ப 512 into I அப்ப 1 plus I whole by 18 ஆன்சர் என்ன வரும் 512 I ஓகே அப்ப இமேஜினரி பார்ட் என்ன வரும் 0 இருக்குது ஜஸ்ட் ஒன்லி ரியல் பார்ட் ஓகே அதான் நமக்கு 1 plus I whole by ஆன்சரோட இதான் ஃபைனல் ஆன்சர் ஓகே